அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இன்னொரு எபிசோட் ஆஃப் பிரிட்டி ஹெல்த்தி வித் பிரீதாக்கு வரவேற்கிறேன். ஹாய். இந்த பிரிட்டி ஹெல்த்தி வித் பிரீதாங்கிற சீரீஸை பார்த்து ரசிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி ராகவ் பிரீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறோம்? நம்ம உடம்புன்னு பாத்தீங்கன்னா உடம்புல 3 குணங்கள் இருக்குங்க. அதாவது வாத்தா, பிதா, கஃபா. ஆயுர்வேதா படி வாத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வாயு. பிதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தீ. மூணாவது கஃபா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தண்ணி. ஸோ இது 3 குணங்களும் எல்லாரோட உடம்புலயும் இருக்கும். அண்ட் இந்த 3 குணங்களும் எப்படின்னா, சில பேருக்கு வாத்தா கொஞ்சம் டாமினண்டா இருக்கும், சில பேருக்கு பித்தா அதிகமா இருக்கும், சில பேருக்கு கஃபா அதிகமா இருக்கும், இல்ல 2 டாமினண்டா இருக்கும், இல்ல சில பேருக்கு 3மே ரொம்ப டாமினண்டா இருக்கும். இப்போ ஒன்னு ரொம்ப டாமினண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பேலன்ஸை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வாத்தா, வாயு அதிகமா இருக்குன்னா நிறைய பேருக்கு இந்த ரொம்ப கேஸியா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஏப்பமா வரும், எப்பவுமே உடம்பு ப்ளோட் பண்ணின மாதிரியே இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம போக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பித்தா எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா இந்த லிங்க்ல நீங்க பாருங்க. அதே மாதிரி கஃபா, தண்ணி அண்ட் பூமி. கஃபா ரொம்ப கொஞ்சம் அதிகமா டாமினண்டா இருக்குன்னா சில பேருக்கு சளி ஈஸியா பிடிச்சிக்கும், இல்ல தும்மல் வந்துட்டே இருக்கும், இல்ல ரன்னிங் நோஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வாத்தா, வாயு அதிகமா உடம்புல ஆயிடுச்சுன்னா அதுக்கு சிம்பிளா ஒரு ஹோம் ரெமெடி என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். எதுக்காக வெயிட் பண்றோம்? வாங்க வீடியோக்கு போலாம். நம்ம முதல்ல யூஸ் பண்ற பொருள் ஜீரகம். ஜீரகத்தில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ், டைரியா ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபைட்ஸ் பாக்டீரியா, பேரசைட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் சோம்பு. சோம்பு நிறைய நியூட்ரியன்ஸ் பேக்டாக இருக்குங்க. இந்த ப்ளோட்டிங் ஃபீலிங், இல்லை கேஸு, கிராம்ப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப ஏட் பண்ணும். மூணாவது பொருள் ஓமம். ஓமம் இலை இங்கே நான் வச்சுருக்கேன். ஓமம் இலை கிடைக்கலனா ஓமம் சீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓமத்துக்கு ஏகப்பட்ட ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், பிளட் சுகர் லெவல்ஸ், பிளட் ப்ரெஷர் லெவல், இது எல்லாத்தையுமே நல்லா பேலன்ஸ் அவுட் பண்ணும். அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸும் இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல கடாயை எடுத்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த ஜீரகத்தை நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணின பிறகு இம்மீடியட்டாக நீங்கள் சோம்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஒரு சின்ன சின்ன கப்பு, அதாவது 50 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஈக்குவல் குவான்டிட்டியில். நல்ல ஒரு மணம் வர ஆரம்பிக்கும். மீன்வைல் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஹாட் வாட்டர் நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஓமம் இலையை நல்லா பிச்சு, நான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓமம் இலையை நல்லா இப்படி பிச்சு இந்த மாதிரி ஃபில்டரில், இந்த மாதிரி ஒரு பாட் இருக்குன்னா, இந்த க்ரீன் டீ பாட்லாம் இந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த ட்ரை ரோஸ்டட் ஜீரகம் அண்ட் சோம்பு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஓமம் இலையோட ஆட் பண்ணிவிட்டு அதன் பிறகு சுடு தண்ணியை இதில் நல்லா விட்டு வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் இதில் நல்லா ஊறின பிறகு நம்மளோட ஜீரகம், ஓமம், சோம்பு இந்த தண்ணி ரெடி. இந்த தண்ணி நம்ம அப்பப்போ ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை வார்மாக குடிச்சிட்டே இருந்தோன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வயிற்று வலி, இந்த ப்ளோட்டடாக இருக்கிற ஃபீலிங், கேஸ் ப்ராப்ளம், ஏப்பம் வருது, வாமிட்டிங் சென்சேஷன், இதெல்லாமே போயிடும்.
இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி, அதாவது இந்த வாதா ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம், வாயு இந்த ப்ராப்ளம் வந்து போக்குறதுக்கு என்னதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணின ஐட்டம்ஸ் வந்து ஜீரகம், சோம்பு அண்ட் ஓமம். இப்போ ஓமவல்லி அந்த இலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நான் வந்து வீட்லயே நான் வளர்க்குறேன், அதனால வீட்லயே இருக்கு. இது இல்ல பக்கத்துல சுத்தி முத்தி ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, ஹிந்தியில வந்து அஜ்வைன்னு சொல்லுவாங்க, இல்ல தமிழ்ல ஓமம்னே சொல்லுவாங்க. ஓமம் சீட்ஸ்னே கிடைக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணி இந்த ட்ரிங்க் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்கை எப்போ சாப்பிடலாம்? இந்த ட்ரிங்க் நீங்க நிறைய ஒரு பாட்டில்ல பண்ணி வச்சு டே முழுக்க நீங்க சாப்பிடலாம். எவ்வளவு நாள் சாப்பிடலாம், எவ்வளவு நாள் வேணா சாப்பிடலாம். ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் சாப்பிடலாம். டீனேஜர்ஸ்க்கு கூட நீங்க கொடுக்கலாம் இந்த ட்ரிங்கை. உங்க உடம்பு வந்து கம்ப்ளீட்டா குணமாகி இந்த வாத்தா இஷ்யூ ப்ராப்ளம் இல்லாம நல்ல பேலன்ஸ்டா நல்ல சந்தோஷமா உடம்பு இருக்குன்னா அது வரைக்கும் நீங்க குடிக்கலாம், டெய்லி குடிக்கலாம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சதுன்னா லைக் பட்டனை போய் கிளிக் பண்ணுங்க, ஏதாவது ஒரு கமெண்ட் விடுங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து படிக்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். அண்ட் உங்க கமெண்ட்ஸ்க்கு நான் டெஃபினட்டா பதில் போடுவேன். பிளஸ் ஷேர் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கோ இந்த வீடியோ வந்து ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ராகவ் பிரீதா சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலைன்னா ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்ன வந்து நீங்க இன்ஸ்டால Preetha_Raghav ஹேண்டில் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். Alright, so இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். This is Preetha signing off in another interesting episode of Pretty Healthy with Preetha. Bye.